Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. கர்நாடக மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பாஜக ஆட்சியை நிறுவ ஆபரேஷன் லோட்டஸ் யுக்தியை மீண்டும் கையில் எடுத்திருப்பதாக ஆளும் காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். 2008-2019 ஆண்டுகளில் அவர்கள் ஆபரேஷன் தாமரை மூலமாக பின்வாசல் வழியாகவே ஆட்சியை பிடித்துள்ளனர். அதே போலவே இந்த முறையும் ஆட்சியை பிடிக்க முயற்சிக்கின்றனர் என அம்மாநில முதல்வர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் கடந்த ஒரு வார காலமாக கர்நாடக அரசியலில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. ஆபரேஷன் லோட்டஸ் என்பதுதான் என்ன? பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாத மாநிலங்களில் மற்ற கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைப்பது ஆபரேஷன் லோட்டஸ் என வர்ணிக்கப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், கோவா, மத்திய பிரதேசம் என இந்த பட்டியலில் 10க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அடங்கும். அந்த வகையில் 2019 கர்நாடகாவில் ஆட்சி மாற்றம் உண்டானது. தமிழ்நாட்டை போலல்லாமல் தேர்தலில் மும்முனை போட்டி நிலவும் மாநிலம் கர்நாடகா. அதன்படி 2018 நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ், பாஜக, மதச்சார்பற்ற ஜனதாதளம் ஆகிய 3 கட்சிகளும் தனித்தனியாக தேர்தலில் களமிறங்கின. மொத்தமுள்ள 224 இடங்களில் பாஜக 104 இடங்களையும், காங்கிரஸ் 80 இடங்களையும், மதச்சார்பற்ற ஜனதாதளம் 37 இடங்களையும் கைப்பற்றின. தனிப்பெரும் கட்சியாக பாஜக ஆட்சி அமைத்தது. எடியூரப்பா முதல்வரானார். ஆனால் பெரும்பான்மை இல்லாததால் பதவியை ராஜினாமா செய்தார் எடியூரப்பா. தொடர்ந்து காங்கிரஸ் ஆதரவுடன் மதச்சார்பற்ற ஜனதாதளம் ஆட்சி அமைத்தது. குமாரசாமி முதல்வரானார். ஆனால் ஓராண்டிலேயே அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 13 எம்எல்ஏக்களையும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த 3 எம்எல்ஏக்களையும் சேர்த்து தன் பக்கம் இழுத்து கொண்டது பாஜக. அதையடுத்து 16 எம்எல்ஏக்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தனர். இதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை இழந்த குமாரசாமி தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்தது. பாஜகவின் எடியூரப்பா மீண்டும் முதல்வரானார். இந்த நடவடிக்கை தான் ஆபரேஷன் லோட்டஸ் எனப்படுகிறது. 2008 தேர்தலிலும் மெஜாரிட்டிக்கு 113 இடங்கள் தேவையான நிலையில் 110 இடங்களை பிடித்து சுயேட்சை எம்எல்ஏக்களின் ஆதரவோடு பாஜக ஆட்சியை பிடித்தது. தொடர்ந்து 2023 நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் மும்முனை போட்டியே நிலவியது. காங்கிரஸ் 135 இடங்களையும், பாஜக 66 இடங்களையும், மதச்சார்பற்ற ஜனதாதளம் 19 இடங்களையும் கைப்பற்றின. தனி மெஜாரிட்டியுடன் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து சில மாதங்களிலேயே காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்கிறது, ஆபரேஷன் லோட்டஸை மீண்டும் கையில் எடுக்கிறது என காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. 100 கோடி வரைக்கும் பாஜக தர தயாராக இருப்பதாக முதல்வர் சித்தராமையா குற்றம் சாட்டினார். மாண்டியா எம்எல்ஏ ரவிக்குமார் கவுடா இது குறித்து தன்னிடம் கூறியதாகவும் கருத்து தெரிவித்திருந்தார். தவிர மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, சோபா, மூத்த தலைவர் PL சந்தோஷ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் செல்போனில் பேசி வருகின்றனர். 100 கோடி ரூபாயும் அமைச்சர் பதவியும் தருவதாக கூறுகின்றனர். என்னிடமும் பேசினார்கள். நான் அமலாக்கத்துறையில் புகார் அளித்து விடுவேன் என எச்சரிக்கை செய்தேன் என குற்றம் சாட்டியிருந்தார் ரவிக்குமார் கவுடா. ஆனால் பாஜக தரப்பில் இதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. ரவிக்குமாரிடம் யார் பேசியது என பொதுவெளியில் தெரிவிக்க வேண்டுமென பதிலளித்தனர். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியும் எங்களிடம் 64 எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். ஆட்சியை பிடிக்க இன்னும் 64 பேர் வேண்டும். ஒருவருக்கு 100 கோடி என்றால் 6400 கோடி ரூபாய் வேண்டும். ரவிக்குமாரின் பேச்சு குழந்தைத்தனமானது. எங்களுக்கு அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய அவசியமில்லை. 5 ஆண்டுகள் ஆட்சி நடக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள் உள்ள பிரச்சனைகள், வால்மீகி முறைகேடு, மூடா முறைகேடு உள்ளிட்ட விவகாரங்களால் தானாகவே ஆட்சி கவிழ்ந்துவிடும். வாஜ்பாய் தொடங்கி மோடி வரை பயணித்து வருபவன் நான். என் மீது அவதூறு பரப்பினால் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரிக்கை விடுக்கிறேன் என்று கருத்து தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பாஜக மாநில செயலாளர் ராஜீவ் ரவிக்குமார் மீது புகார் அளித்து ஹூப்ளி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.